எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ராத்திரி தூங்குனீங்களா? எல்லோரும் நல்லா தூக்கம் வராதவங்க கை தூங்க. இன்னும் தூங்க முடியல அப்படின்றவங்க கை தூங்க. எனக்கு தூக்கம் வரல அப்படின்றவங்க கை தூக்குங்க. சும்மா இருக்க மாட்டான். ஹாலே லூயா, ஹாலே லூயா. எல்லோரும் கரங்களை தட்டுங்க. எல்லோரும் நல்லா தூங்கியிருக்கீங்க. ஹாலே லூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கழிந்த 4 நாட்களும் கடவுளுடைய இறைவார்த்தையை நாம் தியானித்து வந்தோம். இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைப்பது, எப்படி நடத்துவது என்று பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளே யாரை பற்றி இறைவனுடைய இறைவார்த்தையை தியானித்து நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் கேட்ட அந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே குடும்பம் எப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் மனைவி எவ்விதமாக வாழ வேண்டும், அவர்களுடைய கடமை என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். திருப்பாடல் 127:1 படியுமா? திருப்பாடல் 127:1 கூறுகிறது, சீக்கிரமாக, ஆண்டவரே வீட்டை கட்டலெனில் அதை கட்டுவன் உழைப்பெல்லாம் வீண். ஆண்டவரே நகரை காக்கவில்லை என்றில் காப்பவன் உழைப்பெல்லாம் வீண். அப்போது ஒரு குடும்பம் யாரால் கட்டப்பட வேண்டும்? இறைவனால் கட்டப்பட வேண்டும். கரங்களை தட்டுங்க. எந்த குடும்பம் இறைவனால் கட்டப்படுவதோ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எப்படி இறைவன் கட்டுவார்? எப்படி கட்டுவார்? கம்பு கயிறு கொண்டு வந்தால் கட்டி வைப்பார். எப்படி கட்டுவார் ஆண்டவர்? வேதம் நமக்கு சொல்கிறது, எபேசிய பாருங்கள், மத்தேயு 27:24 படியுமா? 24:25 படி. மத்தேயு 7:24-25 26 வரை படி. ஆகவே நான் சொல்கிற இவ்வார்த்தையின்படி கட்டுகிற எவனும் பாறை மீது அடித்தளமிட்ட அறிவாளிக்கு ஒப்பாவான். மழை பெய்தது, காற்று பெருக்கடித்து வீசியது, பெருங்காற்று வீசியது, அந்த வீட்டில் மோதியும் அது என்ன செய்யல, விழவே இல்லை. நல்ல கவனம் மக்களுங்க. அடுத்த தொடர்ந்து படியுமா? ஏனெனில் இது பாறை மீது அடித்தளமிட்டது. இந்த கட்டிடம் பாறை மீது அடித்தளம் கட்டி போட்ட அப்படின்னாலே எப்படிப்பட்ட புயல், எப்படிப்பட்ட காற்று, எப்படிப்பட்ட மழை வந்தாலும் இதை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதுபோல் நம்முடைய குடும்ப வாழ்க்கை இங்கே பாருங்கள், இறைவனுடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டால், கவனமாடுங்க, இறைவன் வார்த்தையின்படி அடித்தளமிட்டு கட்டப்பட்டால் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஒன்றும் அந்த குடும்பத்தை செய்யாது. பாருங்கள், தொடர்ந்து படியுமா? தொடர்ந்து படி. அதே வாசம் தொடர்ந்து படி. பாருங்க, மழை பெய்தது, காற்று வீசியது, அவ்வீட்டை தாக்காது, விழுந்தது, பேரழிவை கண்டது. அருமையானவர்களே, 2 காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நாம் இந்த நாட்களில் கேட்ட இறைவார்த்தை படி ஒரு குடும்பம் தொடர்ந்து அவர் இதில் ஒரு கணவன் எப்படி இருக்கணும், இந்த இறைவார்த்தையில் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர். ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இறை புத்தகத்தில். இதை படித்து இதன்படி நடக்கிறவன் பாறை மீது அடித்தளமிட்ட வீடு போல. அது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிதான், எவ்வளோ குடும்பத்தை எந்த பிரச்சனை தாக்கினாலும் அந்த குடும்பம் அசையாது. ஏனென்றால்
அது இறைவனுடைய வார்த்தையின்படி அறிவுடையவன் தன்னுடைய குடும்பத்தை பாருங்கள், ஒருவன் அறிவுடையனாக இருந்தால் அவன் தன்னுடைய குடும்பத்தை இறை வார்த்தையின்படி கட்டுவான். அறிவிலிகள் என்ன செய்வான்? மணல் மீது கட்டிய வீடு போல, அவன் விருப்பம் போல மற்றவர்களை பார்த்து கட்டும் பொழுது அந்த வீடு, அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பேரழிவை சந்திக்கும். எப்படி சந்திக்கும்? பேரழிவை. பல குடும்பங்கள் இன்றைக்கி நல்ல முறையில் இல்லாதது, நல்வாழ்வு வாழாததுக்கு காரணம் அந்த குடும்பங்களுடைய ஒவ்வொருத்த பிள்ளைகளும் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கடவுளுடைய இறைவார்த்தையின்படி அவர்கள் வாழ்வதில்லை. அவர்கள் மனம் போல வாழ்கிறார்கள், அவர்கள் எண்ணம் போல வாழ்கிறார்கள். மற்றவர்களை பார்த்து அவர்கள் இப்படி நடக்கிறார்கள், இப்படி நடக்கிறார்கள், ஏன் நான் அப்படி நடக்க, இப்படி நடக்கக்கூடாது என்று மற்றவர்களை பார்த்து நாம் நடப்பதால் நம்மால் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை எதிர்கொள்ள முடியவில்லை, அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த குடும்பங்கள் பேரழிவை காண்கிறது. குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் சண்டை, உறவினர்கள் உற்றார் உறவினரோடு சண்டை, வீட்டில் ஒரு நாள் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அந்த வீட்டில் செல்வ செழிப்பு இருப்பதில்லை, அந்த வீடு பேரழிவை காண்கிறது. எனவே இந்த திருமறையிலே திருமண வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டுங்க எல்லாரும், கவனமாக இருங்க, தூக்கம் வரக்கூடாது. எல்லா குடும்பங்களும் பண்ணுவாங்க. அங்கே சொல்கிறது இறைவன், அது முதலாவதாக திருமணம் என்பது என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். திருமணம் என்றால் என்ன சொல்லுங்கள்? கல்யாணம் கட்டணுங்க நிறைய பேருக்கு சொல்லுங்கள். திருமணம் என்றால் என்ன சொல்லுங்கள்? என்ன சொல்லுங்களேன்? திருமணம் என்றால் என்ன? அதுதான் உங்களை பக்கத்தில் இருக்க சொன்ன கணவன் மனைவியும். என்னத்துக்கு திருமணம்? எது கல்யாணம் கட்டணும்? உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்திருக்கலாம், சோமாக இருந்திருக்கலாம். ஒரு கணவன், ஒரு ஆணும் பெண்ணும் அன்பால், எது அன்பினால் என ஒன்றித்து அந்த திருமணம் இந்த உலகத்தை உருவாக்கிய கடவுள். நல்ல கவனிங்க, உலகத்தை உருவாக்கிய கடவுள் உலகத்திலே சகல சம்பத்துக்களையும் படைத்தார். எனவே இருளாக இருந்த உலகத்திலே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார், வெளிச்சம் வந்தது. வானத்திலே எல்லா விதமான நட்சத்திரங்களை அழகாக படைத்தார். மிருகத்தை படைத்தார், புற்பூண்டுகளை படைத்தார், அதுபோல் மீனை இப்படி பல படைப்புகளை படைத்தார். மீனை படைத்து தண்ணீரில் விட்டார், மிருகத்தை படைத்து காற்றில் விட்டார், பறவைகளை படைத்து எங்கே விட்டார்? எங்கே விட்டார்? வானத்தில் விட்டார். கரங்களை தட்டுங்க, மகச்சனா விட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாம் அழகாக இருந்தது, எல்லாம் அழகாக இருந்தது. அப்பொழுது அவர் உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது? ஆண்டவருக்கு இந்த அழகான உலகத்தை ஆண்டு ஒருவர் அனுபவிக்க வேண்டும். நாம் உருவாக்கிய உருவத்தை ஒருவர் அனுபவிக்க வேண்டும். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அவர் நினைக்கிறாரு, தன் சாயலும் பாவனையுமாக என்ன செய்கிறாரு? மனிதனை உருவாக்கினார். துவக்க நூல் 1:27, 28 சொல்கிறது. படிப்பாம், சீக்கிரமாக படிக்க. நிறைய வசனம் இருக்குது, இல்லை முடிக்க முடியாது, ஒரு கிளாஸில் முடிக்க முடியாது. ஆனாலும் ஓரளவு நான் சம்ம பண்ணி சொல்கிறேன். தம் உருவிலே, நான் நேற்று சொன்னேன், கடவுளை உங்கள் உருவில் தெரிகிறாரான்னு பாருங்கள். ஒருத்தர் சொன்னேன். இங்கே யார் உருவில் படைக்கப்பட்டிய? கடவுள் உருவில் மானிடரை படைத்தார். படைத்தார், ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு, உங்களுடைய ஆளுகைக்கு கொடுப்படுத்துங்கள். சரி சொல்லி மனிதனை படைத்தார். சரிதானா? அப்படி படைத்த கடவுள் என்ன செய்கிறார்? மற்ற எல்லாரும் அங்கங்கே விட்டார்னு நான் சொன்னேன். இந்த மனிதனை என்ன செய்தார்? பார்க்குறாரு, இவனை என்ன செய்யலான்ட்டு. உடனே இவனுக்கு என்று ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குகிறார். அதற்கு பேர் என்ன? தோட்டம். அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன?
ஏதென்ஸ் தோட்டம், ஏரன் ஷரான் என்று சொல்வார்கள். ஏதென்ஸ் தோட்டம் என்பது சகல நன்மைகளும் சகல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்திலே தன்னுடைய மகனை அங்கே கொண்டு விடுகிறார். விட்டு ஒவ்வொரு நாளும் மாலையிலே அந்த மகனோடு அவர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் மாலையிலும் அந்த மகனோடு பேச அவர் போவார். பேசும் பொழுது இந்த மகனிடமிருந்து எல்லாரும் என்ன பாருங்கள், முகத்தில் மகிழ்ச்சியே பார்க்க முடியவில்லை. என்ன கேட்டாலும் ஊமக்கிளாத்தி மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. இவனை ஆண்டு அனுபவித்து மகிழ்ச்சியாக படைத்தோம், இவனை வாய் தந்து பேசவே மாட்டேங்கிறான், ஊமக்கிளாத்தியமாக இருக்கான், என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். அப்பொழுது தான் அவர் கண்டுகொள்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டுகொண்டார். பாருங்கள், துவக்கணும் 2:18 படியும், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டுகொண்டார். படி 2:18, துவக்கணும் 2:18. நல்லதென்று அவனுக்கு ஒரு தகுந்த துணை. இப்போ பாருங்க, இந்த சகோதரர் உங்களுக்கு சொல்லுங்க, தகுந்த துணை. இந்த மகள் உங்களுக்கு தகுந்த துணை. கேட்டுக்கலாம், ஏதோ ஒரு துணைன்னு நினைக்கக்கூடாது. கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட தகுந்த கணவன், எனக்கு கொடுக்கப்பட்ட தகுந்த மனைவி, தகுந்த துணையை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, படைத்த படைப்புகளெல்லாம் அவன் கண் முன்னே கொண்டு வருகிறாரு. யானை பூனை சகலமத்தையும் கொண்டு வந்து சொல்கிறாரு, இவர்களுக்கு எல்லாத்துக்கும் நீ பேரிட்டு இவற்றில் ஒன்றே உனக்கு இணையாக உனக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக சேர்த்துக்கொள். அவன் எல்லாத்தையும் பார்க்குறான், எல்லாத்துக்கும் பேரிடுறான், ஆனால் ஒன்றுமே அவனுக்கு தகுந்ததாக இல்லை. இப்பொழுது ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. இவனுக்கு எப்படி தகுந்த துணை உருவாக்குறது என்று சொல்லி அவனிலிருந்து ஒரு துணையை உருவாக்க வேண்டும், அவனிலிருந்தே ஒரு இணையை உருவாக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார், மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கிறார். என்னது, அனஸ்தேசியா கொடுத்துட்றார், மயக்க மருந்து கொடுத்து அவர் செய்கிறாரு. முதல் ஆப்ரேஷன் இந்த உலகத்தில் யார் செய்தா சொல்லுங்க பார்க்கலாம், கடவுள் தான் செய்தார். அதை பார்த்து தான் இங்கே எல்லா டாக்டரும் ஆப்ரேஷன்லாம் அதை வைத்து தான் செய்கிறாங்க இன்றைக்கி ஆப்ரேஷன். மயக்க மருந்து கொடுத்து என்ன செய்கிறாரு, அவனை படுக்க வைத்து விட்டு என்ன செய்கிறார், சரியாக கத்தி எடுத்து அவன் லாவை பிளக்கிறார். பிளந்து அதிலிருந்து ஒரு எலும்பு எடுக்கிறார். எடுத்து என்ன செய்கிறார், ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். பெண்ணை உருவாக்கி அவர் கொண்டு வரும்பொழுது பாருங்கள், அவர் அழைத்து வருகிறார். அழைத்து வரும்போது அதுவரை சிரிக்காதவன், அதுவரை ஊமக்கிளாத்தியாக இருந்தவன், அதுவரை கண்ணை திறக்காதவன், இப்போ பாருங்க இந்த பெண்ணை பார்த்த உடனே ஓடி ஓடி போய் தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்க்கறது மட்டும் இல்லை, அவன் உள்ளத்திலே அவன் அறியாமல் ஒரு கிளுகிழுப்பு, மகிழ்ச்சியின் கிளுகிழுப்பு அவன் உள்ளத்தில் ஏற்படுகிறது. எனவே அவன் என்ன செய்கிறான், அந்த பெண்ணை தன்னோடு அணைத்து கொள்கிறான். அணைத்து கொண்டு சும்மா இருக்கல, ஒரு காதல் கீதம் பாடுகிறான். என்னது, முதல் நாள் ராத்திரி மாப்பிள்ளை காதல் கீதம் பாடினாரா? அவங்கள பார்க்கும்போது பாடலையா? பாடி இருக்கணுமே. முதல் நாள் கோயிலுக்கு கூப்பிட்டு வரும்போது இவங்கள பொண்ணு மாப்பிள்ளை தனித்தனி போயிருப்பீங்க, ஒரு காரில் போயிருக்க மாட்டேன், சரிதானா? அவங்கள வரும்போது இப்போ எப்படி எட்டி பார்த்தீங்களா, எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? பார்க்கல, பார்த்தீங்க, அதான் நீங்கள் பார்த்தீங்களா அவர் எப்படி இருக்காருன்ட்டு. அதுதான் அதனுடைய ஒரு அமைப்புடைய தன்மை, கேட்டிங்களா? அப்போ அவன் தன்னோடு அணைத்து கொண்டவுடன் அவன் அறியாமல் உள்ளத்திலிருந்து இவளே என் சதையும் என்ன சொல்ல இருக்கிறபடினாலே அவள் தன்னோடு அணைத்து கொண்டான் என்று சொல்கிறது. என் உயிரும் சதையுமாக இருக்கிறபடியாலே அவளுக்கு இப்போ பெயரிடுகிறான். அவன் தான் பெயரிட்டான் பெண் என்று. கரங்களை தட்டுங்க. யார் எல்லாருக்கும் பெயரிட்டது போல இந்த மனைவிக்கு அவன் பெயரிடுகிறான் பெண் என்று பெயரிட்டு தன்னோடு இணைத்து கொள்கிறான். இணைத்து எப்பொழுது அவன் தன்னோடு அணைத்து கொண்டானோ அந்த நேரம் முதல் அவர்கள் இருவர் அல்ல, ஒருவராக மாற்றப்படுகிறார்கள். மறந்துடவே கூடாது.
நிறைய பேர் அந்த அந்த இதுக்குள்ளே போகிறதில்ல, அந்த தியரிக்குள்ளே போகிறதில்ல. எப்பொழுது திருமணமாகி நீங்கள் ஒன்று கூடினீர்களோ அந்த நேரத்திலிருந்து நீங்கள் இருவர் அல்ல, ஒருவராக மாற்றப்படுகிறீர்கள். ஒருவராக மாற்றப்படுவது மட்டுமல்ல, அந்த நேரத்திலிருந்து கணவன் தன் தாய் தந்தையரை விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாக மாறுகிறார்கள். நல்ல நினச்சுங்க, ரெண்டு பேரும் ஒரே உடலாக மாறுகிறார்கள். சேர்ந்தா 2 சேரில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரே உடல். கரங்களை தட்டுங்க. நீங்கள் ஒரே உடல். அந்த சித்தாந்தத்தில் நீங்கள் வந்தால் தான் அந்த மனைவி ஒன்றால் அன்பு செய்ய முடியும், அந்த கணவனை ஒன்றால் அன்பு செய்ய முடியும். படியுமா 2லேருந்து படி. அதே நான் சொல்ல இறை வார்த்தை சொல்கிறது. 2 18 19 20லேருந்து படியுமா, 22 படிங்க. ரொம்ப ரொம்ப படிக்க முடியாது. 22 படி. இவளே என் எலும்பின் எலும்பும் இருக்கபடினாலே ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டால் இவளுக்கு பெண்ணென்று பெயரிட்டான். இதனால் கணவன் தன் தாய் தந்தரை விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். அதில் ஒரே உடல்னு உள்ளத்தில் ஒரு அடையாளம் போடுங்க மக்களே. ஒரே உடலாக இருப்பர். மனைவி இருவரும் ஆடையின்றி இருப்பர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஒரு கணவன் மனைவி மாத்திரம்தான். ஒரு கணவன் முன் மனைவி ஆடையின்றி இருப்பாள் வெட்கப்படாமல். ஒரு கணவன் மனைவி முன் ஆடையின்றி வெட்கப்படாமல். ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒரே உடலாக மாற்றப்படுகிறார். நான் நீன்னு பேசுகிறக்கு இடமே கிடையாது. எதற்கு எடுத்தாலும் எனக்கு உனக்குன்னு பேசுறதுக்கு இடம் கிடையாது. நாம் நமக்கு அப்படி தான் பேசணும். எந்த நேரத்தில் இந்த திருமணம் ஆகிவிட்டதோ அதன் பிறகு கணவனுடைய முதல் அன்பு மனைவிக்கு போய்விடும். நான் எல்லா மாமியாருக்கும் சொல்வேன், திருமணமான பிறகு கணவனுடைய மகனுடைய அன்பு அந்த மனைவிக்கு தான் முதல் அன்பு. மற்றவர்களெல்லாம் 2வது இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால்தான் அவர்கள் இருவரும் திருமணத்தை ஒரு பரிசுத்தமான பந்தம் என்று சொல்வது. ஏனென்றால் இந்த திருமணமானது ஒரு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே கட்டப்படுகிறது. திருமணமானது சும்மா கட்டி வரல. முறைப்படி திருச்சபையில் என்ன செய்கிறாங்க, அங்கே கொண்டு போய்ட்டு உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஒரு வாக்குத்தத்தம் வாங்குறாங்க. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தியே சொல்லுங்கள். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உணத்திலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். பிரமாணிக்கம் அடுத்த வார்த்தை. திருமண பந்தத்திலே பிரமாணிக்கம் என்ற வார்த்தைக்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தை கடவுளே சாட்சியாக வைத்து, சும்மா கட்டி கொடுக்குற கடவுளை சாட்சியாக வைத்து, தாய் தந்தையரை சாட்சியாக வைத்து, உறவினர்களை சாட்சியாக வைத்து உங்களிடம் இந்த ஒப்பந்தத்தை, இந்த மன ஒப்பந்தத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். இதை கேட்பது மட்டுமல்ல, இதை ஒரு உடன்படிக்கையாக கருதி கையெழுத்து வாங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? கையெழுத்து பார்த்துருக்கீங்களா? கையெழுத்து போட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த கையெழுத்து அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்பது இருவருக்குள் நடக்கிற 2 நாடுகள் யுத்தத்தில் இருந்தால் அந்த நாடுகள் சமரசமாகும்போது ஏற்படுகிற உடன்படிக்கை. அரசர்கள் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா சட்டையை மாற்றி கொடுப்பாங்க. ஒரு அரசர் போட்ட சட்டையை இன்னொருத்தர் கொடுப்பாங்க. இப்படி மாற்றி கொள்வார்கள். அதனால்தான் இன்றைக்கி பெண் வீட்டிலேருந்து துணி எடுத்து மாப்பிள்ளோட்டுக்கு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளோட்டிலேருந்து துணி எடுத்து பெண் வீட்டுக்கு கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த உடன்படிக்கை அது ஒரு அடையாளம். உடன்படிக்கை என்பது என்றும் இந்த உடன்படிக்கை மண்ணறையில் போகிறது வரை இங்கே என்ன செய்யக்கூடாது, பிரிக்கவே கூடாது. பிரமாணிக்கமாக நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் யார் ஒருவன் பிரமாணிக்கம் தவறுகிறானோ அவரை கடவுள் எச்சரிக்கிறார். வாழ்க்கையில் முக்கியமான பேச்சு என்ன எச்சரிக்கிறார் பாருங்கள். மலாக்கியா 2:14-15-16 படியும். அங்கே சொல்கிறாரு பாருங்கள். மலாக்கியா 2:14-15 படித்து பாருங்கள்.
பிரமாணிக்கம் தரவே கூடாது. கடைசி வரை மன்னரையில் போகிறது வரை. உனக்கும் உன் மனைவிக்கு இளமையில் நடந்த ஆண்டவர் சாட்சியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம அங்கே கோயிலில் ஆண்டவர் சாட்சியாக வைத்து தான் திருமணம் நடக்கிறது. அப்படி இருக்கு. உன் துணையும் உடன்படிக்கையால் உன் மனைவி, அதுதான் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. ஒரு மனைவி கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. கரங்களை தட்டுங்க. அப்படி நம்பிக்கை துரோகம் செய்தால் அவர்களை ஆண்டவர் எச்சரிக்கிறார். யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறுவார்கள். படிமா தொடர்ந்தபடி, உங்களை ஒன்றாக இந்த காரியம் கடவுளால் ஆனது. இந்த கணவனை இந்த மனைவிக்கு கொடுத்து கடவுள் ஏற்படுத்தியது. எனவே இந்த காரியம் கடவுளான ஆனதுபடினாலே தாம் இளமையில் வாழ்ந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன். இன்னைக்கு என்ன, காலையில் கல்யாணம், மாலையில் டைவர்ஸ். நம்ம அசிசி பிரஸில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம், பிஷப்பு தலைமையில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் மணவரைக்கு போகணும். கையெழுத்தெல்லாம் போட்டு புள்ள சம்மாலாம் சொல்லித்தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு எல்லாரும் முன்னிலையும். அந்த மணவரையில் பொண்ணு மாப்பிள்ளையும் போச்சோன்னா பொண்ணு போகாது. நான் இவங்க கூட போய் உட்கார மாட்டேன். எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. பிஷப்பும் கூப்பிட்டு சொல்லி பார்த்தாரு, போகமாட்டேன்னு சொல்லிச்சு. இத்தனைக்கு வாழவே இல்லை. இப்படி இன்னைக்கு அதாவது திருமணத்தை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு பொம்மையை வாங்கி அது ஒரு பயன் வீசுகிற மாதிரி. அப்படி இல்லாரு. நான் சொல்லேன், திருமணம் என்பது ஒரு பரிசுத்தமான பந்தம். கரங்களை தட்டுங்க. திருமணம் என்பது ஒரு பரிசுத்தமான பந்தம் மாத்திரம் அல்ல, அது தேவதிரவி அனுமானங்களில் ஒன்று. நேற்று ராத்திரி ஆண்டவரை தேவதிரவி அனுமானத்தை இங்கு வைத்து எப்படி நாம் சாஸ்திராங்கமாக பூஜித்தமோ, ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை அது பூஜிக்கப்பட ஒன்று. திருச்சபை அதை 7 என்ன சொல்கிறது, திருச்சி அதை இதாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. குருத்துவம், திருமணம் இல்லையா, நற்கரணை, இதெல்லாம் நம்முடைய திருச்சபை பரிசுத்தமானதாக பண்ணியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை தேவையில்லாமல் தாறுமாறாக சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பேசி அந்த பந்தத்தை என்ன செய்யக்கூடாது, சின்ன அப்படின்னா ஆக்கவே கூடாது. கரங்களை தட்டுங்க. இதை திருமண பந்தத்தை எல்லோரும் உயர்வாக என்ன செய்வார், எபிரேயரில் பவுலடியார் எபிரேயர் 4:5 நினைக்கிறேன். திருமண பந்தத்தை எல்லோரும் உயர்வாக கருத வேண்டும்னு சொல்லுவார். உன்னோட திருமண பந்தம் என்பது ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றிலும் மேலானது. அதுதான் உயர்வான பந்தம். அப்படி கருத வேண்டும். அப்படின்னு என்ன தான், நீ ஒரு கணவனுக்கு மரியாதை கொடுப்ப, மனைவிக்கு கணவன் மரியாதை கொடுப்பான். இந்த திருமண பந்தம் ஒரு எல்லாவற்றிலும் மேலானது என்று எதற்கு சொல்கிறார் என்றால், அதற்கு மேலே ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது படைக்கும் பொழுது அதுக்கு சில நோக்கங்களை வைத்திருந்தார் ஆண்டவர். என்ன நோக்கம்? முதலாவதாக எல்லாம் அன்பு உறவு. அன்பு உறவு என்பது அதில் 3 காரியங்களே முக்கியமாக நிறைய இருக்குது. 3 மட்டும் உங்களுக்கு விளக்குறேன். அன்பு உறவு என்பது ஒரு மனைவி அல்லது கணவன் ஒருவர் பால் கொள்ளும் உயிரார்ந்த ஈடுபாடு. என்னது? உயிரார்ந்த ஈடுபாடு. இவர் என் உயிரார்ந்த கணவன். சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் என் உயிரார்ந்த கணவன். நீங்கள் சொல்லுங்கள், இவர் என் உயிரார்ந்த மனைவி. உயிரை எப்படி
உடலிலிருந்து பிரிக்க முடியாதோ அதுபோல் திருமண உறவை பிரிக்கவே கூடாது. ஆனால் இன்றைக்கி முறிக்கிறாங்க, அது வேறு விஷயம். கூடாது, ஆக்சுவலாக கூடாது. அதுபோல் ரெண்டாவது ஒரு தோழமை உணவு. திருமணம் என்பது ஒரு தோழமை உறவு. ஒரு ஆணும் பெண்ணும் தோழமை உணர்வோடு பழக வேண்டும். ஒரு தோழனிடம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நாம் பேசுகிறோமோ அதுபோல் ஒரு கணவன் தன் மனைவியிடம் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் திறந்து பேச வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனிடம் தன் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் திறந்து பேச வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் சொல்வதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தூங்க போவதற்கு முன் நீங்கள் 2 பேரும் அரை மணிக்கூறாவது உட்கார்ந்து பேசணும். உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வருமானம் எப்படி இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள், சகலத்தையும் ஒவ்வொரு நாளும் பேசணும். பேசி ஒரு மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நீங்கள் படுக்கறைக்கு போனால்தான் படுக்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லாதபடி கோபத்தோடு குடிச்சிட்டு வந்து கோபத்தோடு அங்கே ஒன்றுமே இருக்காது. அது குடும்ப வாழ்க்கையே இல்லை, சும்மா ஊருக்காக வாழ்கிறது. அந்த உயிரார்ந்த ஈடுபாடு அதுதான் அன்பு உறவு, அல்ல காதல் உறவுன்னு சொல்லுவாங்க. பின்னால் சொல்லுவாங்க உறவில் பல உறவில் இது ஒரு காதல் உறவு மாத்திரமல்ல. மூணாவது மோகிப்பது. ஒரு கணவனை ஒரு மனைவி மோகிக்க வேண்டும். மோகம் அதுதான் இந்த இன்பங்களிலே மேன்மை இன்பத்தை ஆண்டவர் அதிலே தான் வைத்திருக்கிறார். அந்த மோகம் என்பதற்கு நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள், உண்மையாக நம்ம பாருங்கள். கணவன் தன் மனைவியை மோகிப்பது அல்லது மனைவி கணவனை மோகிப்பது என்ன இன்ப கலந்த பார்வை. அதுக்கு என்ன அர்த்தம்? கணவன் வெளியேருந்து வரும்போது நீ அவனை பார்க்குற பார்வை இருக்க, அவனுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அவன் எந்த நிலையில் வரானோ அவனுக்கு தெரியாது. ஆனால் உள்ளத்தில் என் வீட்டுக்கு போனால் என் மனைவியை பார்த்தாலே போகிறோம் எனக்கு மகிழ்ச்சி. எவ்வளோ பிரச்சனையோடு பல பிரச்சனைகளோடு ஊரில் வரலாம் அவன், ஆனால் வீட்டுக்கு வரும்பொழுது உன்னுடைய பார்வை அதான் இன்பம் கலந்த பார்வை. அது மோகிப்பது. அவனை மோகித்து நீ பார்க்குற பார்வையில் அவன் தன்னை மறந்து விடுவான். அதுபோல் ஒரு கணவன் அவன் தன் மனைவி மேல் இன்பம் கலந்த பார்வை பார்க்கும் பொழுது அவள் அவனிலே மயங்கி விடுவாள். எனவே இந்த 3 உறவும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் அந்த குடும்பம் கற்பாறையில் கட்டிய அடித்தளமிட்ட குடும்பமாக இருக்கும். அது மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அது என்ன செய்யாது, அசையாது. எனவே இது முக்கியமான ஒரு காரியம். திருமணம் என்பது ஒரு பரிசுத்தமான பந்தம்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? தேவதர்மி அனுமானங்களில் ஒன்றுன்னு சொன்னேன். கணவன் மனைவியும் இணைந்து வாழ்வது. எப்படி இணைந்து வாழ்வது? இணை, இவள் எனக்கு இணை. இணைந்து வாழ்வது என்ன? ஒரு 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 இந்த மாடு பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? 2 மாடையும் பூட்டி ஓட்டும் போது அந்த 2 மாடும் ஒரே மாதிரி ஓடினா தான் எந்த இலக்கு போகணுமோ அதுக்கு போக முடியும். அந்த இணைந்து போகவில்லை என்றால் ஒரு மாடு நொண்டி வச்சுட்டேன்னா அது நாம் சேர வேண்டிய இலக்க சேர முடியாது. அதுபோல தான் கணவனும் மனைவியும் தங்கள் வாழ்க்கையில் 2 பேரும் இணையாக செயல்பட்டால் மாத்திரமே அந்த வாழ்க்கையுடைய உச்சகட்டமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். உங்கள் வாழ்க்கை நிறைவு பெற முடியும், நிறைவான வாழ்க்கையாக இருக்க முடியும். ஒன்று இழுத்துட்டு அப்படி இருந்துன்னா ஒரு நாள் நீங்கள் நிறைவையும் பார்க்க முடியாது, அந்த வாழ்வு உயர்வான வாழ்வையும் அனுபவிக்க முடியாது. எனவே திருமண பந்தத்தை எல்லோரும் என்ன செய்யணும்? உயர்வாக கருத வேண்டும். எல்லாவற்றிலும் உயர்வான பந்தம் வாழ்க்கையில் திருமண பந்தம். எனவே அதை நீங்கள் ஒவ்வொருவரும் உயர்வாக கருதி இனி வருகிற நாட்களிலே நீங்கள் எவ்விதமாக செய்வீர்களோ தெரியாது. இறைவனுடைய வார்த்தையின் படித்து கணவன் மனைவி இருவருமே பாருங்கள், ஒருவரை ஒருவர் தம்முடைய உயிர் பங்காளியாக நினைக்க வேண்டும். எவ்விதமாக உயிரை உடலிலிருந்து பிரிக்க முடியாதோ அதுபோல் கணவன் மனைவி உறவு ஒருவரை ஒருவர் பிரிக்க முடியாது. அது எங்கே பார்க்கலாம் என்றால் அந்த அன்பின் உயர்வை அந்த உறவை எங்கே பார்க்கலாம் என்றால் ஒரு கணவன் நோய்வாய்ப்படும் பொழுது, ஒரு மனைவி நோய்வாய்ப்படும் பொழுது ஒரு கணவன் காட்டுற அன்பு, ஒரு மனைவி காட்டுற அன்பு தான் அங்கே அது வெளிப்படுவது.
பல நேரங்களிலே சில பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரர் ரொம்ப அன்பு, 2 பேரும் காதலித்து கல்யாணம். நான் அந்த காதல் கல்யாணத்தை கொஞ்சம் நான் எதிர்க்கிறது. ரொம்ப உயர்வான காதலித்து கல்யாணம் கட்டுறாங்க. ரொம்ப காதலித்து ரொம்ப 2 குழந்தைகளும் பிறந்தாச்சு. கொஞ்ச நாள் ஒன்று அந்த மனைவிக்கு கால் வாதம் வந்துடுச்சு. நடக்க முடியாமல் அவள் கொஞ்சம் தொண்டி நடக்க ஆரம்பித்தா. இவன் கொஞ்ச நாள் பார்த்தான், நீ கொஞ்சம் படுக்கையில் இருந்தா, எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்க முடியுமாம்மா? எப்படின்னா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? அதனால் நான் இன்னொரு பெண்ணை கட்ட போகிறேன். அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? அது தாய் இந்த இப்போ எல்லாரும் சொல்ல விட்டு உயிரார்ந்த கணவனாக காதலிச்சா. காதல் என்பது வெளி தோற்றத்திலே வருவது, புற தோற்றத்தில் ஒன்று. திருமணமான பிறகு தான் காதலிக்கணும். அந்த காதல் மன்னரை வரை போகும். அப்போ என்னாச்சு? இன்னொரு கல்யாணத்தை கட்டிட்டான். அவளுக்கு வேறு வழியே இல்லை. அங்கே தான் தெரியும் உண்மையான அன்பு. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் கதை போல் பேசிட்டு வரேன். எதுக்குன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கை. எனவே ஒருவர் நினைச்சனும் உயிரார்ந்த ஈடுபாடு எல்லாவற்றிலும் உறவாக இருந்து எல்லாவற்றிலும் ஒரு மனைவி தன் கணவன் தான் உயர்வானவன் என்று கருத வேண்டும். அவனுக்கு மேலே ஒரு உயர்வான ஒரு ஆளை காணவே கூடாது. அவனுக்கு அந்த மனைவிக்கு மேலே உயர்வான ஒருத்தரை அவன் காணக்கூடாது. தன் மனைவி தான் எல்லாவற்றிலும் உயர்வானவள் என்று, அவள்தான் உலகிலே அழகி. அவன் கண்ணுக்கு ஒருவேளை ஒரு பெரிய சினி ஆக்டரை மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? பணக்கார ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து, இது நல்லா இருக்கடா ஒரு வாழ்க்கைன்னு கட்டி வச்சிடறாரு. என்று திருமணம் ஆகிவிட்டதோ அந்த நேரத்திலிருந்து அவள் கருப்போ சிவப்போ கட்டையோ நெட்டையோ எப்படியே இருந்தாலும் அவள் தான் உன் கண்ணுக்கு மிக அழகாக தெரிய வேண்டியது. எனவே அவளை உயர்வாக கருத வேண்டும். உயர்வாக கருத வேண்டும். கேட்டிங்களா? அப்படி கருதலைன்னா சின்ன போவே ரொம்ப தெரியாத உம்மை போட்டு கட்டி கொண்டாடுறேனே, எப்படி இங்கே போட்டு கொண்டாட வேண்டிய கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு சலிப்பு ஏற்படும். ஒரு நாள் அதுக்கு விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெண்ணிற்கோ ஆணிற்கோ தன்னுடைய இணை தகுதி குறைந்திருந்தால் தான் என் அடுத்த பாயிண்ட். ஒருவேளை நீ எதிர்பார்க்காத மாதிரி இருந்தால் கூட அவளை நீ அவனை தகுதிப்படுத்தணும். ஒரு மனைவி நினைத்தால் ஒரு கணவனை தகுதிப்படுத்த முடியும். ஒரு மனைவியை ஒரு கணவன் நினைத்தால் தகுதிப்படுத்த முடியும். நம்ம விருப்பத்துக்கு நமக்கு இணையாக தகுதிப்படுத்தணும். அது அந்த இணைந்த வாழ்வுடைய அர்த்தம். ஒருவேளை அவள் நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அவளை நாம் எதிர்பார்க்கிற நிலைக்கு அவளை தகுதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே கெட்டணும். இருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, திருமண வாழ்க்கையிலே மிக முக்கியமானது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது. இங்கே வாழ்ந்தவங்க ஒன்று இருக்கு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லை. ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவி கணவனை புரிந்து கொள்ள முயற்சிடணும். கடைசி வர வாழ்க்கை கடைசி வர நமக்கு புரியாமல் இருக்கலாம், புரியணும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஒவ்வொன்றை நாம் புரிந்து வாழும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கார்களே. கரங்களை தட்டுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து ஆரம்பித்தாலே போகிறோம், அவர்கள் வாழ்க்கை பரிமாணம் உயரும் என்று சொல்கிறார். வாழ்க்கை பரிமாணம் உயரும், வளமாக இருக்கும். வாழ்க்கையில் என்ன தேவை என்று ஒருவரை ஒருவர் புரிந்து எப்படி குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் இருவரும் சேர்ந்து பேசும் பொழுது அந்த குடும்பத்தை நீங்கள் பரிமாணம் பூத்து குலுங்கி அது கனி கொடுக்கிற குடும்பமாக இருக்கும். கரங்களை தட்டுங்க. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற குடும்பங்களாக மாற வேண்டும். திருமண வாழ்க்கை நிறைவு வேண்டும் என்றால் அங்கே குறையும் இருக்கும். ஏன்னா நிறைவு வேலை நிறைய வேலை இருக்குது. திருமண வாழ்க்கை திருமணம் வாழ்ற பிள்ளைகள்லாம் இங்கே போனோடனே சொர்க்கத்திலாம் போகிறோன்னு நினைக்கக்கூடாது. பெண்கள் ஆண்களும் சொர்க்கத்துக்குள்ளே போகிறோன்னு நினைக்கக்கூடாது. அங்கே போனோடனே ரொம்ப அழகாச்ச பவுலடிகளார் சொல்வார்,
7 பாருங்கள், 1 கொரிந்தியர் 7:28 படியம்மா. 1:7-28 நினைக்கிறேன், படியம்மா. இங்கே திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. என்ன திருமணம் செய்வோர் இன்னல் ஒருவர், அப்படித்தானா? அப்படிதான் பற்றி சொல்லிருக்கு பாரு. திருமணத்தில் செய்தால் கண்டிப்பாக துன்பம் இருக்கும். யாரா துன்பம் இல்லை, நம்ம சொர்க்கத்தில் இருக்கணும்னு நினச்சி போனீங்கன்னா அது தப்புன்னு உள்ளது சொல்லித்தரேன். அது தப்பு. அங்கே பிரச்சனைகள் இருக்கும். நான் படிமா, திருப்பி இருக்கப்படி அது ஒரு முக்கியமான காரியம். படி, அது திருப்பி படி. திரும்ப அந்த 2:27 7:27 நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. திருமணம் செய்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுறுவர். கரங்களை தட்டுங்க. அப்போ எப்பவும் மகிழ்ச்சி தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே பிரச்சனைகளும் இருக்கும். பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இன்னல்கள் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் 2 பேரும் ஒரு மனப்பட்டு சேர்ந்து சந்திக்கும்போது எப்படிப்பட்ட இன்னலாக இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும். எனவே திருமண வாழ்க்கை என்பது ஒரு தனி இல்லை, எப்போவுமே ஒரு இணைந்த வாழ்க்கை. 2 பேரும் இணைந்து செயல்படும் பொழுது அங்கே நம்முடைய திருமண வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக திருமண வாழ்க்கையில் நிறைய வேலை உண்டு. கணவனுக்கு அதிகமான வேலை. அவன் உழைக்க வேண்டும், அதிகமாக உழைக்க வேண்டும். கணவன் உழைத்து தன் மனைவி பிள்ளைகளை அவன் என்ன செய்யணும்? பராமரிக்க வேண்டும். அந்த உழைப்புக்கு அவன் உழைத்துட்டு வரும்போது நான் சொன்னேன், அந்த மனைவி அவனை எதற்காக என்ன செய்யணும்? அவனை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். அவன் ஒருவேளை வெளிநாட்டுக்கு போனார், போகும்போது இங்கேருந்து கடன் வாங்கிட்டு போயிருக்காரு. முதல் தடவை வரும்போது நல்லா வந்தார். சரி, ஏம்மா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய், அக்கா என் வீட்டுக்காரர் வாரார், நாளைக்கு வாரார், நான் இன்றைக்கே போய் காரெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், ஏர்போர்ட்டில் போய் அவரை ரிசீவ் பண்ணணும். 3 மாதம் வருஷத்துக்கு கழிப்பது தான் வாரார், கடலில் கிடந்து சம்பாதிச்சுட்டு வராரு, அதனால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகணும். அக்கா போய் கடவுளை கூப்பிட்டு வந்துட்டாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாச்சு. போனவர் திருப்பி 1 வருஷத்தில் ஒரு 2-3 மாதத்தில் திரும்பி வர்றார். திரும்பி வாரேன்னு சொல்லிட்டாரு. இந்த சத்தம் யாருக்கும் தெரியாது, யார் வீட்டுக்கு அக்கா சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை. திடீர்னு வருவார், பசேரி வருவார். இப்போ யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது, காரை தேடி வரப்பட ஒன்றும் கிடையாது. அருமையானவர்களே, அப்படி அவன் சோர்ந்து வரும்பொழுது தான் நீங்கள் போகணும். அப்போ தான் அவனுக்கு வாழ்வதற்கான ஒரு வாழணும், இன்னும் வாழணும்னு சம்பாதிக்கணும்ல, தோற்றா பரவாயில்ல, நம் மனைவி பிள்ளைகள் நம்மளே ஆதரிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். எனவே இப்போ எப்பொழுது நம்முடைய கணவன் தோல்வி இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அந்த தோல்வியிலிருந்து வெற்றியை கொடுப்பது ஒரு மனைவி தான். அவள் தான் கணவனுக்கு பின்னால் இருந்து, அதான் மதி சொல்லும் மந்திரி. யார்? மனைவி. யார்? மதி சொல்லும் மந்திரி. அதனால தான் இப்போ கணவனும் மனைவியும் ஒவ்வொரு நாளும் பேசணும்னு நான் சொல்கிறது. பிரச்சனைகளை 2 பேரும் பேசி தீர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை கட்டி எழுப்பது ஒரு திருமண பந்தத்தில், திருமண உறவில். திருமண வாழ்க்கை என்பது ஒரு உயர்வான பந்தம்னு அதுக்காக சொல்கிறது, உயர்வான பந்தம். நம்முடைய திருமண வாழ்க்கையில் இன்னலும் உண்டுன்னு உள்ளதுக்கு சொன்னாங்க. சம்சார சாகரம்னு சொல்லுவாங்க. சம்சார சாகரம் என்றால் 2 அணுக்கள் சண்டை போடு சம்சாரம். திருமணம் 2 அணுக்கள்
த ஃபைட்டிங் பிளேஸ் ஆஃப் டூ இதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அதுனா எப்பவும் சண்டை இருக்கும், காலையிலேருந்து ராத்திரியில் கூட சண்டை இருக்கலாம். ஆனால் உங்களோட வாழ்க்கை நீங்கள் கடைசியில் நைட் ஆகும்போது நீங்கள் மகிழ்ச்சியோடு 2 பேரும் போய் பார்க்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்படித்தான் இருக்கணும். அதனால திருமணம் நீ உன்னை உயர்வாக கருத வேண்டும். அதற்கு ஒரு கணவன் மனைவி கடமையை நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நிமிஷம் எல்லோரும் எழுந்திருந்து ஒரு நிமிஷம் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுவேன். எல்லோரும் எழுந்துடுங்க. கற்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த நிலையிலும் ஒருபோதும் அசையாது. கற்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த நிலையிலும் ஒருபோதும் அசையாது. இயேசு ஒரு நிமிஷம். நூற்றி 41 எடுத்துக்கிறவங்க என்னோட சேர்ந்து படிங்க. ஏன்னா பாடல் 141. கற்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த நிலையிலும் ஒருபோதும் அசையாது. இயேசுவில் கட்டும் வாழ்க்கை அசையாது, எந்த நிலையிலும் ஒருபோதும் அசையாது. கர்த்தர் கட்டும் அசையாது, எந்த நிலையிலும் ஒருபோதும் அசையாது. கற்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த புயலில் ஒருபோதும் அசையாது. இன்றிருக்கும் கற்பாறைகளும் ஒரு நாள் அழிந்து போகும். இயேசு ராஜனே கற்பாறையாக நிலைத்திருப்பார், என்றும் நிலைத்திருப்பார். இன்றிருக்கும் கற்பாறைகளும் ஒரு நாள் அழிந்து போகும். இயேசு ராஜனே கற்பாறையாக நிலைத்திருப்பார், என்றும் நிலைத்திருப்பார். நிலையற்ற வாழ்க்கையில் மூழ்கி விடாதே, நிலையற்ற வாழ்க்கையில் மூழ்கி விடாதே. நித்திய பிதாவிடம் நிலைத்திருப்பார், நித்திய பிதாவிடம் நிலைத்திருப்பார். கற்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த புயலில் ஒருபோதும் அசையாது. இன்றிருக்கும் பேரரசுகளும் ஒரு நாள் மறைந்து போகும். இயேசு ராஜனின் அரசேதான் நிலைத்திருக்கும், என்றும் நிலைத்திருக்கும். இன்றிருக்கும் பேரரசுகளும் ஒரு நாள் மறைந்து போகும். இயேசு ராஜனின் அரசேதான் நிலைத்திருக்கும், என்றும் நிலைத்திருக்கும். உலகத்தின் மீது பற்று வைக்காதே, உலகத்தின் மீது பற்று வைக்காதே. உன்னத ராஜனிடம் நிலைத்திருப்பாய், நீ உன்னத ராஜனிடம் நிலைத்திருப்பாய். கற்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த புயலுக்கும் வெள்ளத்திற்கும் அசையாது. கற்பாறையில் கட்டும் வீடு அசையாது, எந்த புயலுக்கும் வெள்ளத்திற்கும் அசையாது. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க, குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். அன்றி ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், அற்புதமான கடவுள். இந்த நாளிலும் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீர் அறிவீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்க துன்பங்களை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த துன்பங்களிலிருந்து ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்க்கையை
நாங்கள் ஒரு கற்பாறையில் அடித்தளமிட்ட வீடு போல கட்டி எழுப்ப ஆண்டவரே நம்முடைய இறை வார்த்தையை கேட்ட நாங்கள் இதை எங்கள் வாழ்க்கை அனுபவத்திலே பயன்படுத்தி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப இது போய் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை மக்குகந்த வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகளெல்லாம் எடுத்து மாற்றும் ஆண்டவரே. துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், நோய் நொடிகள், கடன் பாரங்கள் சகலத்தையும் எடுத்து மாற்றி ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இன்றிலிருந்து நாங்கள் பெற நீர் கிருபை செய்யும்படியாக இயேசு நாமத்திலே உங்களை மன்றாடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை எல்லாரும் உற்சாகமாக தட்டுங்க, கரங்களை உற்சாகமாக தட்டுங்க. எல்லாம் சாத்தம் குழப்பிடுவோம். அப்படியே உட்காருங்க. இதுவரை பொதுவான காரியத்தை பார்த்தோம். இப்பொழுது திருமண வாழ்க்கைக்குள்ளே என்டராகிறோம். என்னாச்சு? திருமண முதலிரவு. அது முதலிரவுக்கு போகிறோம். திருமண முதலிரவில் பாருங்கள், முதல் படிக்க கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை சொல்லித்தாரேன். அவங்களாம் முடித்து முதலிரவில் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது கடவுளை ஸ்தோத்தரித்து அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஏனென்றால் தோபித் ஆகமத்திலே தோபித் மனைவி சாராள், அவள் எப்படிப்பட்டவள் என்றால், அவளை யார் திருமணம் செய்கிறார்களோ அவளோடு யார் வாழ்கிறாரோ அவன் அன்றே அந்த ராத்திரியே இறந்து போயிடுவான். 7 கணவர்கள் இறந்து போயிட்டாங்க. இறந்த அன்னைக்கு அந்த ராத்திரி இறந்துடுவாங்க. ஒவ்வொரு நாளும் இப்போ அவங்கள அவர் தகப்பன் அவங்கள அடக்கம் செய்வோம். இப்பொழுது தோபித் அங்கே போகிறான். அவனுக்கு அவன் உறவினன், சாராளுக்கு உறவினன். அவன் இந்த திருமணத்தில் அவளை கிட்ட போகும்போது அவன் அங்கே என்ன சொல்கிறார், அவன் கட்டுறதுக்குன்னு உறவினர் இப்படி இந்த பிரச்சனை இருக்க கண்டு அந்த தகப்பன் யோசிக்கான். இவன் உறவினன், எனக்கு இவனும் இறந்து போயிடுவானோ என்று அவன் இருக்கான். ஆனால் அவனோடு சென்ற தோபித்தோடு சென்ற கபிரியேல் தூதர் இந்த பெண்ணை நீ கெட்டுன்னு சொல்லுவார். கட்டிட்டு 2 பேரும் முதல் இரவு அவங்க 2 பேரையும் ரூமில் விடுறாங்க. விட்ட உடனே 8-4 படிமா இது தோபித்தாகமம் எப்படி பார்க்கலாம்? 8-4 படி. அறையின் கதவை மூடி அன்பே எழுத்துரு. பாருங்க, ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு அவருடைய மன்றாட்டை கடவுள் கேட்டார். கரங்களை தட்டுங்க. அப்போ அவர் முதல் திருமணம் ஆன முதல் ராத்திரியில், நான் சொல்லுது ஒவ்வொரு ராத்திரியும் கணவன் மனைவியும் தூங்க போவதற்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஆண்டவரிடம் செபித்து தூங்குங்க. நல்ல உறக்கம் வரும். கரங்களை தட்டுங்க. நல்ல தூக்கம் வரும். அப்போ என்னாச்சு, அந்த இது மாதிரி அவனையும் கொண்டு அங்கே போயிடுறான். அடுத்த நாள் விடிய காலம் அங்கே இவர் என்ன செய்கிறார், தகப்பன் ஒரு பெரிய குழி வெட்ட செய்ய ஆரம்பிச்சிட்டார். வேலையாட்களை கொண்டு வெட்டுங்க, ஊரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாலே அவனை கொண்டு அடக்கம் பண்ணணும். அங்கே போய் அந்த பணிப்பெண் டைம் இல்லை. அவள் கதை தட்டும்போது அவங்க 2 பேரும் அயர்ந்து தூங்குகிறார்கள் சொன்னார். எனவே அந்த ஜெபம் அவனுக்கு வாழ்வை கொடுத்து, அவன் போகும்போது ஒரு மீனுடைய இது வச்சுருப்பான். அதை ரபேல் தூதர் சொல்வார், அதை நீ எரிச்சு புகை காட்டு, எந்த சாத்தானும் ஓடி போயிடுவான்ட்டு. ஸோ அருமையானவர்களே, எந்த காரியத்தை செய்யும்போது, எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் ஒரு ஜெபத்தோடு நாம் ஒரு காரியத்தை, குடும்ப காரியத்தில் எந்த காரியத்துக்கு போகும்போதும் சரிதான், ஒரு குடும்பத்தோடு ஒரு ஜெபத்தோடு அந்த அனுப்பினீங்கன்னா அங்கே கடவுள் நமக்கு வெற்றியை தருவார். இதை மறக்கக்கூடாது. பிள்ளை பரிச்சை போதா, வீட்டில் அப்பா அம்மா உட்காந்து ஒரு நிமிஷம் அவளுக்கு ஒரு ஜெபம் படித்து அனுப்புங்க. ஒரு வேலைக்கு போகிறான்னு ஒரு ஜெபம் படித்து அனுப்புங்க. கணவன் வேலைக்கு போகிற ஒரு 2 நிமிஷம் படத்தை முன்னொன்று, ஆண்டவரே இன்றைக்கு நான் போகிற வேலையை நீர் ஆசீர்வதியும், என்னோடு எனக்கு நல்ல தொழில் கிடைக்க கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் உங்கள் கூட வருவார், அந்த வெற்றியை தருவார். எனவே கணவன் மனைவி 2 பேரும் நினைச்சாங்க, இது பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பாருங்கள்,
அந்த கணவன் மனைவியோட கடமைகளில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 18:19, ஏன்னா அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இயேசு ஆண்டவர் சொல்லும்போது, மண்ணுலகில் இருவர் மனமொத்து கேட்கிற ஜெபத்திற்கு முன்னுலகில் உள்ள தந்தை பதில் கொடுப்பார். இதற்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் தேவை. கரங்களை தட்டுங்க. குடும்ப ஜெபம் தேவை. குடும்ப ஜெபத்தில் உங்களை பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு பதில் கொடுப்பார். எனவே குடும்ப வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் மிக தேவை. தயவுசெய்து மறந்துடாதீங்க. முடிந்த அளவுக்கு கணவன் லேட்டாக வந்தால் பிள்ளைகளை வைத்தாவது ஜெபிக்க. வெளியே போகிற கணவர்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு போனீங்கன்னா ஒரு கிராமத்தில் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போனார் ஒருத்தர் ஃபாதருங்களை. அப்போ அங்கே போகும்போது எல்லா வீட்டிலையும் 7 மணிக்கு ஜெபமால் நடக்கும். எல்லா வீட்லையும் வரிசையாக. ஏன்னா அவங்க கடவுள்கிட்ட சொன்னார், இது கடவுள் பூமி, நாங்கள் கடவுள் பிள்ளைகள், அதனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் இல்லங்களில் அது குடும்ப ஜெபம் நடக்கும். நம்ம வீட்டுகளில் அது நடக்கிறது இல்லை. இங்கே பெரிய இதுக்கு நடக்கும். என்னது? பெரிய ஒரு ஸ்க்ரீனை போட்டு அதில் என்ன நடக்கும்? என்ன பார்ப்பீங்க? அதான் நம்ம செய்கிறோம். அதனால தான் நம்ம வீடு ஆசிர்வதிக்கப்படுறதில்லை. நம்ம குடும்பங்கள் தரித்திரத்திற்கு ஒரு காரணம் அதுதான். அப்போ இந்த தரித்திரங்களெல்லாம் மாறணும்னா கடவுளோடு சேர்ந்த வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அப்பொழுது அது ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க என்ன சொல்கிறாரு அப்போ எபேசியர் பாருங்க, அங்கே என்ன சொல்கிறது? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5:2-26 சொல்கிறது, கிறிஸ்துவுக்கு அஞ்சி இருப்பது போல ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டும். கணவன் மனைவிக்கு, அதாவது அதிகார போக்கு இருக்கக்கூடாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். சில நேரங்களில் கணவர்கள் என்னை சேர்த்தான் சொல்கிறேன், நான் எங்கள் கணவன் தான் குடும்பத்துக்கு தலைவன். ஒரு அதிகார போக்கு இருக்கும். நான் சொல்கிறது தான் நடக்கணும், நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்படி தான் இருக்கணும். மனைவி சொன்னால் அதை கேட்குறதே கிடையாது. என்ன சொன்ன போடி, உனக்கு என்ன தெரியும்? அப்படி ஒரு நாள் உதாசீனப்படுத்தவே கூடாது. மனைவி சொல்கிறத கேட்டு நாம் குடும்ப வாழ்க்கை நடத்தும் பொழுது தான் அந்த குடும்பத்தில் மனைவி தான் பிள்ளைகளோடு ஒரு அதிக நேரம் செலவழிப்பாள். பிள்ளைகளை பற்றியெல்லாம் தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அதிகார போக்கு இல்லாமல் ஒருவரை ஒருவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரத்திலே பாருங்கள் 21வது வசனம் சொல்கிறது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எபேசியர் 5:21 21 ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்தபடியாக இது எதற்காக? உன் விழாவிலிருந்து எலும்பு எதுக்கு எடுக்கப்பட்டது சொல்லு? வேறு இடத்துலேருந்து எலும்பு எடுத்துருக்கலாம். இவள் எனக்கு சரி பாதி, எனக்கு சரி பாதி, என் மனைவி எனக்கு சரி பாதி. அதனால தான் ஆண்டவர் விழாவிலிருந்து எலும்பை எடுத்தார். அடுத்தது இந்த உலகத்துக்கு புதிய உயரை கொண்டு வருவதற்கு இந்த மனைவி சரி பாதி பங்கு வகிக்கிறாள். கரங்களை தட்டுங்க. புதிய உயர்களை கொண்டு வருவது சரி பாதி பங்கு வைக்கிறாள். எனவே அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க வேண்டும். நீ மதிப்பு கொடுக்கலைன்னா அந்த மனைவி நிரந்தர நோயாளி ஆகிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அதில் 1 ராயப்பர் 3:7 படித்து பாருங்கள். 1 ராயப்பர் 3:7 படித்து பாருங்கள். நான் ஒன்றும் எந்த வார்த்தை சொல்ல, படியுமா? 1 ராயப்பர் 3:7 படிங்க. திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களோடு இணைந்து வாழுங்கள். புதிய உயிர்களை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு மதிப்பு கொடுங்க. இப்போ நம்ம மனைவி ஒரு கடையிலேருந்து விலைக்கு வாங்கின சரக்கு அல்ல. அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை ஒரு கணவன் கொடுக்கணும். ஆனால் கணவன் தான் குடும்ப தலைவன், அது மறக்கவே முடியாது. ஆனால் குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்? எவ்விதமாக இயேசு ஆண்டவர் ஒரு கடவுள் நம்மளை வழி நடத்துகிறாரோ அதுபோல் ஒரு கணவன் அந்த குடும்பத்தை வழி நடத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இயேசு நினைத்தார், அவருடைய பேரன்பு அதுதான் முக்கியம். அதனால தான் குடும்பத்தில் அன்பு தான் முக்கியமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிடையே சரி, பிள்ளைகளுக்கிடையும் சரி, அன்பு பிரதானமாக இருக்கணும். எனவே இந்த அன்பை உருவாக்குற இடம்தான் உடல் உறவு. திருமணமான பிறகு அந்த அன்பையுடைய ஒரு சுப்பீரியர் இடம்தான் உடல் உறவு. உடல் உறவு கணவனுடைய உடல் அவனுக்கு சொந்தம் அல்ல, அது அவன் மனைவிக்கு தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் ஆகக்கூடாது. மனைவியுடைய உடல் அவளுக்கு சொந்தம் அல்ல,
அவள் கணவனுக்குத்தான் சொந்தம். படிங்க பார்க்கலாம். அதே எபேசியர் 5:7, 1 கொரிந்தியர் 7 படியுமா, 7ல் 3, 4 படியுமா. நல்ல கவனமாக கேளுங்க, படிங்க. கணவர் தன் மனைவிக்கு மனவாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். மனைவியும் அதுபோல் கணவனுக்கு மனவாழ்க்கைக்குரிய உரிமை கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தன் உடல் மேல் அதிகாரம் இல்லை. தான் இன்றைக்கி குடிச்சிட்டு வந்து தாறுமாறாக அடிக்கானுங்க. அல்லேலூயா. எப்படி அதிகாரத்தை செலுத்துகிற அடி. அதிகாரம் உண்டு, உனக்கு தான் அதிகாரம் உண்டு, ஆனால் அடிக்கிறதுக்கு இல்லை. படியுமா, தொடர்ந்து படி. அப்படியே மனைவிக்கு கணவன் மேல் அதிகாரம் உண்டு. படியுமா. ஒருவருக்கு ஒருவர் மறுக்காதீர்கள். அதான் என்னென்னா, ஒரு கணவன் மனைவியுடைய அந்த உறவு அது முக்கியமான ஒரு பாட்டு வைக்கிறது இல்லை. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பது. அதில் ஒருத்தருக்கு உங்களுடைய உடலை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது. என் மனைவிக்கு சொந்தமான உடலை இன்னொருத்தர் யாருக்கும் கையளிக்கக்கூடாது. நம்ம கணவனுக்கு சொந்தமான உடலை வேறு யாருக்கும் கையளிக்கக்கூடாது. அப்படி கையளிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஃபெடிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கற்பு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் தாறுமாறாக போக ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், அந்த ஃபெடிலிட்டியை ரொம்ப அவர் வற்புறுத்துவார். எனவே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். ஒருவேளை அந்த உறவு கொள்றதில் குறைகள் ஏதாவது இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். டாக்டரை பார்க்கணுன்னா டாக்டரை பார்த்துக்கணும், சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனைவி கணவனை விட்டு பிரிந்து வாழவே கூடாது அப்படி என்று சொல்கிறார். அதில் 10 படியுமா, மனைவி கணவனை விட்டு பிரிந்து வாழக்கூடாது. அதே இதில் 10 படி. கட்டளையாக சொல்கிறேன்னு சொல்லுவார். திருமணமான பெண்கள் கட்டளையாக சொல்கிறேன் படியுமா. மனைவி கணவனிடம் பிரிந்து வாழக்கூடாது. இது ஆண்டவருடைய கட்டளை. கரங்களை தட்டுங்க. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது எல்லாம் ஃப்ரிட்ஜு கிச்சு எல்லாம் கொண்டு போகிறாங்க. என்ன அப்படி தானே, ஒரு கட்டில் எல்லாம் மலிச்சா, சேரு நாற்காலி அடுப்பு எல்லாம் கொண்டு போகிறான். கொண்டு போய் இறக்கி வைக்கா. அங்கே மாமிச்சில் எங்கே இடம் இருக்கான், இறக்கி வச்சிருவா. 1 வருஷம் ஆகணும் அல்லது 6 மாதம் ஆகணும். அது அங்கேருந்தே எடுக்கப்பட்டு தனியாக போயிடுது. நீங்கள் நிறைய குடும்பங்களில் பிரிவினை இருக்காருமே. அதோட எதற்கு காரணம், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இறைவனுடைய வார்த்தையை அறிவதில்லை. அது சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்தையும் புரிந்து கொள்ளாததால் தங்கள் மனம் போல வாழ்கிறதுனால தான் அந்த பிரிவினே வர்றது, டைவர்ஸ் வர்றது காரணம். குறை இல்லாத ஒரு மனிதன் நீங்கள் பார்க்க முடியாது. குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறையை நிறைவு செய்வதற்கு ஒருவருக்கு ஒருவர் பேசி நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தபடியாக திருமணமான பெண்களுக்கு பொதுவான கருத்துக்கள். திருமணமான பெண்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எபேசியர் 5வது அதிகாரம் படியுமா. எபேசியர் 5 எடுத்து 22 படி. முக்கியமானது பெண்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். நல்ல கவனமாக கலங்க. ஏனெனில் கிறிஸ்து திருச்சபையின் தலையாக இருப்பது போல உங்கள் கணவர் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார். மனைவியர் தன் கணவருக்கு அனைத்திலும் ஒரு கோடு போடுங்க, எல்லாவற்றிலும் ஒரு மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்க வேண்டும். அதுதான் இதுதான் கிடையாது, எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனைவி தன் கணவனை வீட்டுக்கு கொண்டு போகிற சீதனமே அவருடைய கீழ்ப்படிதல் தான். நீ கொண்டு போகிற பணமோ, நீ கொண்டு போகிற நகையோ, நீ கொண்டு போகிற பொருட்களோ இல்லை. ஒரு கணவன் வீட்டுக்கு நீ கொண்டு போகிறது உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் ஒரு மனைவியுடைய
அவர் கணவனுக்கு கொண்டு போகிற சீதனம். எந்த மனைவி கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்கிறாளோ அந்த வீட்டில் அற்புதங்கள் நடக்கும். 1 ராயப்பர் 3வது அதிகாரம் படியுமா? 1 ராயப்பர் 3 படி பார்க்கலாம். 3வது அதிகாரம் சீக்கிரமாக. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள், இதனால் அவர்களுள் கடவுளுடைய வார்த்தை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் நடத்தையை கண்டு அவர்கள் கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார்கள். கரங்களை தட்டுங்க. உங்கள் நடத்தை நல்வழிப்படுத்தப்படும். பாருங்கள், வழக்கமாக நான் நிறைய கதைகள் சொல்லுவேன், அதுதான் தேவை ஒண்டி இருக்குது. இப்போவும் புதுசாக கதைகள் இருக்குது. நான் பழைய கதை தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதை பாருங்கள், ஒரு ராம்நாடு கேள்விப்பட்டிருக்கல? ராம்நாடு, அங்கே மேரின்னு ஒரு அக்கா இருந்தார். யார்? மேரி அக்கா. மேரி அக்கா கணவர் என்ன வேலைன்னா, அவர் முட்டை முடிச்சுட்டு வர்றாரு, வந்து போட்டு அடிக்கிறது. சாப்பாடு வச்ச உடனே அவளுக்கு அடி தான், தூங்குற வர அடி தான். அடித்து குறுக்கு வளைஞ்சு போச்சு அவருக்கு. இவர் அடிபட்டு பார்த்தா மேரி அக்கா இவங்க கூட இனி வாழவே முடியாது, இவங்க கூட வாழக்கூடாது தீர்மானம் எடுத்துகிட்டு சாமியார்கிட்ட போனாங்க. யார் தாலி கட்டி விட்டது? சாமியார் தானே. அப்படி போனால், சாமி நீங்கள் தானே எனக்கு இந்த தாலியை கட்டி விட்டியா? ஆமாம் சாமி, இவங்க கூட வாழவே முடியாது, இந்த தாலி அறுத்து அவங்க கையில் கொடுத்துருங்க. ஒவ்வொரு நாளும் குடித்து என்னை போட்டு அடித்து முதுகெல்லாம் உடைச்சி போச்சு. சாமி எப்படி மேலங்களையும் பார்த்தாரு மேரியம்மாவை. மேரியம்மா, நீ எப்படி? நான் சும்மா இருப்பேனா? அப்போ ஒன்று செய், நான் இப்போ தான் பிரான்ஸுக்கு போய் லூர்துலேருந்து ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை குடிச்சிட்டு அந்த வாசலில் வருவார்ல, அந்த மருந்தை வாயில் விட்டுக்க, உள்ளே இறக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? உள்ளே இறக்கக்கூடாது. அந்த மருந்தை வாயில் விட்டுட்டு தூங்குறது வரை நீ உள்ளே இறக்கவே கூடாதுங்க. பாபர் எப்படி இருக்கான்னு பாரு. அவர் அங்கேருந்து வாராரு. அப்படி ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு, ஒரு கோலமயில் என்னுடைய படித்து வரார். பார்த்தா வந்துட்டார். மருந்த சாமியார் தந்த திருத்தையிலமில்ல, அங்கே லூர்துலேருந்து கொண்டு வந்தே இல்லை, ஊற்றிட்டான். விட்டு மயக்கில் என் மேரி சத்தம் இல்லை. என் மேரி போட்டார் அடி. சாப்பாடு எங்கே இருக்குது? ஒன்று கையை காட்டான். என் மேரி திருப்பி போட்டுக்கிட்டு போய் இங்கே சத்தமே இல்லைன்னு போய் அவர் போய் சாப்பாடை போட்டு சாப்பிட்டார். அடுத்த நாள் அவர் போகிறது வர பேச்சு இல்லை அவள்கிட்ட. கிளம்பி போயிட்டார். கிளம்பி போயிட்டு அங்கே குடிக்க போனவருக்கு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொன்னார், என் பொண்டாட்டி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா, ஏதோ பேய் போட்டு அவளை அடித்து அமுக்கி போட்டுக்கிட்டா, வாயே பேசாமல் இருக்கா, பேச்சு மூச்சு பேய் போட்டு அடித்து அமுக்கி போட்டு. இப்போ என்ன செய்கிறாரு, அங்கேருந்து அடுத்த நாள் அவர் பாதியில் குடிச்சிட்டு வந்தார். இன்றைக்கும் மாரி தைலத்தை குடிச்சிட்டான், இன்றைக்கும் பேச்சு இருந்தார். உடனே போனார், ஏய் இன்றைக்கி நான் குடிக்க மாட்டேன், போய் என் பொண்டாட்டியை மந்திரவாதிட்ட சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போவேன், அவருக்கு மந்திரிச்சா பேய் ஓடும். யார்? சாமியார் மந்திரிச்சா பேய் ஓடும். அப்போ நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் கூட்டிகிட்டு போனோடனே சாமியார் போகும்போது சொன்னார், அங்கே போனோடனே மேரி இதில் என்ன அதுக்கு முன்னே நடந்ததுன்னா, சாமியார்கிட்ட போகும்போது இவர் தண்ணி அடிக்காமல் வந்தார். என் மேரின்னாரு. மேரி சத்தனில் மேரி அம்மான்னு கதறினார். தடவி கொடுக்காரு. மேரி அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு, என்னம்மா மூச்சு பேச்சு இல்லையே, பேய் போட்டு அமுக்கிட்டு சாமியார்கிட்ட போவா. அங்கே போனோடனே சாமியார் பார்த்தாரு, 2 பேரையும் பார்த்தாரு, மேலங்களையும் பார்த்தாரு, மேரியை கூப்பிட்டாரு. என்னம்மா, தாலி அறுத்து கொடுத்துருவோம்மா. வேணாங்க சாமி, என் பொண்ணு என்ன மேரின்னு தடவி கொடுக்காரு. அவர் குடிக்கிறதே இல்லை, குடிய விட்டார்.
அதோடு அவன் குடி நின்றுது. யார் கையில் இருக்குது? அதனால தான் அவர் சொல்கிறாரு பாருங்கள், அது மூணாவது வசனத்தை படியுமா? அதை இப்போ படிச்சிங்களா? அதை படிங்க. மரியாதையும் படியாதை என்ன போட்டு சொல்கிறது, சீக்கிரம் படியுமா? முடியை அழகுபடுத்துதல், பொன்னகை அணிவது அணிதல், ஆடைகளை அணிவது போல உள்ள வெளி அலங்காரம் அல்ல ஒரு பெண்ணுக்கு அலங்காரம். மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே ஒரு பெண்ணுக்கு அணியாத அலங்காரம். எந்த பெண் சாந்தமும் அமைதியுமாக இருக்காளோ அந்த வீட்டில் அற்புதங்கள் நடக்கும். கரங்களை தட்டும். சாராள் சாந்தமும் அமைதியுமாக இருந்தால் 90 வயசிலே குழந்தை பெற்றாள். அன்னாள் சாந்தமும் அமைதியுமாக இருந்தால் 65 வயதிலே குழந்தை பெற்றார். முற்காலத்தில் பெண்டீர் அப்படி இருந்த இடத்துல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அது இப்படித்தானே போட்டிருக்காரு. தொடர்ந்து படியுமா? நீ படித்த அதிலிருந்து படி. நான் சும்மா சொல்லலை, அதுதான் ஃபேக்ட்ரி. படியுமா? தொடர்ந்து படி. நம்பிக்கை கொண்ட பெண் பணிந்திருந்தார்கள். தலைவர் என்று அழைத்தாள். அதனால் 90 வயசில் குழந்தை பெற்றா. சும்மா கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அவளுடைய பணிவிடை, அந்த பணிவு அங்கே அற்புதத்தை கொண்டது. அதுபோல் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் ஒவ்வொரு தன்னுடைய சாந்தமும் அமைதி உங்களுக்கு அணியாத அலங்காரம். 4 பேச்சு பேசிட்டு போகிறாங்க, அமைதியாக இருங்க. பிறகு அம்மானு வருவான். எந்த குடிகாரனையும் வசமாக்கிடலாம், உங்கள் கையில் தான் இருக்குது. வசிய மருந்து 2 தான், சாந்தமும் அமைதி. இது 2 வசிய மருந்து. எல்லா பெண்கள் குடிகாரர் வீட்டுகளில் யாராக இருக்குன்னா இதை வச்சுக்கிடுங்க. அடுத்தபடியாக ஆண்களுக்கு, பெண்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்காங்க. ஆண்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? எபேசியர் முதல்ல போங்க. எபேசியர் 5வது அதிகாரத்தில் 25 படியுமா? அங்கே சொல்லப்படுகிற டைம் ஆயிடுச்சு. கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல உங்கள் மனைவியரை கணவன் அன்பு செலுத்த வேண்டும். எப்படி கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தினார் சொல்லுங்களேன். கிறிஸ்தவர்கள் தானே, எப்படி அன்பு செலுத்தினார்? அங்கே அதை பாருங்கள், அந்த சிலுவையை பாருங்கள். சிலுவையை பார்த்தீங்களா? திருச்சபைக்காக சிலுவை தன் உயிரையே கொடுத்தார். அதுபோல் ஒரு கணவன் தன் மனைவி பிள்ளைகளுக்காக தன் உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவனுடைய அன்பு இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு அன்பு இருக்க வேண்டும். தொடர்ந்து படி. மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கு படிங்க, தொடர்ந்து படி. நான் சொல்லலை, கடவுள் வார்த்தை சொல்கிறது. படியுமா? தன்னையே ஒப்பித்தார், தூயதாக்கி விதாக்குமாறு அத்திருச்சபை கரை திரைப்படாமல் அதை பாதுகாத்து வருகிறார். உன் மனைவி மேலே கரை திரைப்படாமல் பார்க்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன் அக்கா பேசுகிறது, உங்கள் அம்மா பேசுகிறது, உங்கள் அண்ணன் விட்டு பேசுகிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. மனைவியை பாதுகாக்க வேண்டியது, அவளை கரை திரைப்படாமல் பார்க்க வேண்டியது ஒரு கணவனுடைய கடமை. அம்மா பேசின குற்றம் இருந்தால் அவள் கேட்டு பேசி நம்ம அவளை புண்படுத்துகிற மாதிரி பேச அனுமதிக்கவே கூடாது. குறிப்பாக ஒரு பெண் குழந்தை உண்டாயிருக்கும் போது யாருமே அப்படி பேச அனுமதிக்கவே கூடாது. ஏனென்றால் அது உள்மன காயமாக்கி அந்த குழந்தைக்கு அது காயமாகும். நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. படியுமா? தம் சொந்த உடலென கருதி. பார்த்தீங்களா? ஒரு யாரோ அவன் உடலை அழிப்பானோ, உடலை அடிப்பானே, குடிச்சிட்டு வந்து அடிக்கானே, அவனே அடிக்கான். அவனோட சொந்த உடலை. அவர் சகோதரி சொன்னாங்க 2 சேரில் போடக்கூடாது சார், ஒரு பெரிய சேர். இந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் ஒரு பெரிய சேர் வாங்கி தரேன், மனைவி கணவன் மடியில் இருக்கட்டும், அப்போ தான் ஒன்றா இருக்கணும்னு தெரியும் அவங்களுக்கு, ஒரே உடலாக இருக்கணும். அதுதான் சித்தாந்தம், அதுதான். படியுமா? தொடர்ந்து படி.
தன் மனைவி மீது அன்பு கூறுகிறவன் தன் மீதே அன்பு கூறுகிறான். தன்னுடைய உடலை யார் வெறுப்பதில்லை? ஆ தாய் தந்தரை விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள். கரங்களை தட்டுங்க. மன்னரையில் போகிறது வரை ஒரே உடலாக இருக்கணும். அதுதான் சித்தாந்தம். நீங்கள் இங்கே வந்து எத்தனை கிளாஸ் படித்தாலும் அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து காட்டுறதை பொறுத்து தான் இருக்கிறது. அப்போ ஒரே உடலாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியும் ஒரே உடலாக இருக்க வேண்டும் என்பது தான் சித்தாந்தம் இறைவனுடைய. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் இங்கே கற்றதை கொண்டு போய் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏதோ தியானத்துக்கு போனோம் அந்தோன்னு இருக்கவே கூடாது. நீங்கள் இனி போய் வாழ்கிற வாழ்க்கை இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வீடு கற்பாறையில் கட்டிய வீடு போல, குடும்பம் போல இருக்கும். மழை வந்தாலும் புயல் வந்தாலும் எதுவும் உங்களை அசைக்காது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே கேட்ட வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். அதுபோல் ஒரு 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 பெண், ஒரு மருமகள் தன் கணவன் வீட்டுக்கு போகும்போது அந்த கணவனுடைய தாய் தந்தையர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள். அதுபோல் மருமகன் மனைவியுடைய தாய் தந்தையர் உங்களுடைய தாய் தந்தையர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் மண்ணறையில் போகிறது வரை அவர்களை என்ன செய்யக்கூடாது? அவர்கள் மனம் புண்படும்படி நடக்கவே கூடாது. அவர்களை ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு கடைசியாக சாப்பாடு அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அது ஒரு பாருங்கள், எப்பவும் நான் சொல்கிறேன், கேரளாவில் ஒரு பெரிய குடும்பம், 5 ஏக்கரில் ஒரு வீடு. அந்த வீட்டில் அந்த அம்மா என்ன செய்வாங்க, மாமியாருக்கு அவுட் ஹவுஸில் போட்டாங்க. சாப்பாடு அது கொடுக்காது. யாரை கொண்டு கொடுக்க வைக்கும்? வேலைக்காரி. அந்த அம்மா ஒரு நாள் பட்டுன்னு இறந்து போயிட்டாங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணிவிட்டு வந்து 8 நாள் கழித்து வந்து 8 நாள் கழிச்சுன்னு அந்த அம்மா சொல்லுது வேலைக்காரிட்ட, அந்த கிழவி இருந்த ரூமை சுத்தம் பண்ண வா போகணும். அங்கே போய் சுத்தம் பண்ண போகும்போது அவன் மகன் 8 வயசு பையன் அவன் கூட போனான். சுத்தம் பண்ணும்போது அங்கே ஒரு அலுமினியம் தட்டு இருந்தது. தட்டை மெதுவாக எடுத்துக்கிட்டான். அது சீ போடல, அது அசிக்கும், அது அந்த கிளவி போடுங்க. போட மாட்டேன். போடலன்னு அடித்தம் போட மாட்டேங்க. நீ கிளவியானா உனக்கு நான் இந்த தட்டில் சோறு போடுவேன். 8 வயசு பையன் சொல்கிறான். நீ கிளவியானா உனக்கு நான் இந்த தட்டிலாம் சோறு போடுவேன். ஜாக்கிரதை மருமக்கள்லாம். எப்பொழுது திருமணம் ஆகிவிட்டதோ உங்கள் தாய் தந்தையருக்கு முதல் கொடுப்பது போல் உங்கள் கணவருடைய தாய் தந்தையருக்கு முதல் கொடுங்க. அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி வாய்ப்பது நம்முடைய கடமை. அவர்கள் மண்ணுரையில் போகிறது வர அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை, பராமரிப்பது வரை. ஏனென்றால் தந்தையின் ஆசீர்வாதம் பிள்ளைகளை வாழ வைக்கும். நேற்று பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம இந்த உலகத்தில் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தாய் தந்தையர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு அது சரியாக இருக்காது. எனவே அருமையானவர்களே, இப்படி நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. பிள்ளைகளுக்கு நேற்று நாம் நிறைய பார்த்துட்டோம். குழந்தைகளுக்கு எப்படி நடக்கணும்லாம் பார்த்தோம். சரிதானா? ஒரு பிள்ளை தாய் தந்தையர் கீழ்ப்படி நடந்தால் அவன் வந்து நீடூழி வாழ்வான், வளமாக வாழ்வான்னு பார்த்தோம். நிறைய காரியங்கள் சொல்லாலும் செயலாலும் பார்த்தோம். இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது கடவுளால் கட்டப்படுவது. கடவுள் வாழும் கோயில். இது மறக்கவே கூடாது. உங்கள் குடும்பம் கடவுள் வாழும் கோயிலாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலில் ஆண்டவருக்கு குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்க ஒரு நாளும் குறை காணாதபடி என்ன கொடுத்தாலும், ஒரு தண்ணி கொடுத்தாலும் நிறைவோடு செல்ல வேண்டும். நம்ம வீடு ஒரு நிறைவு நிறைந்த கடவுளுடைய பிரசன்னத்தை அந்த நம்ம இல்லம் காட்ட வேண்டும். கடவுளை அறியாத பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த செயல்பாடுகள், நீங்கள் நடக்கிற நடைமுறைகள், நீங்கள் காரியத்தை பார்த்து மற்றவர்கள் கடவுளும் கவரப்பட வேண்டும். மற்றவர்கள் கவரப்பட வேண்டும். அவர்கள் கடவுளை அறிய அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு வந்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கணும். கரங்களை தட்டுங்க. எல்லோரும் ஒரு டைம் ஆயிடுச்சு. நிறைய போயிட்டு பேசிகிட்டே இருப்பேன். குடும்பத்தை பற்றி நிறைய இருக்குது. ஆனால் இது போரும்னு நினைக்கிறேன். இப்பொழுது நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம்.
எல்லோரும் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்து இப்பொழுது அதிலிருந்து நாம் ஒரு விடுதலை பெற வேண்டும். கடற்பாறை இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உள்ளத்தில் குறைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பிள்ளைகள் சரியாக செயல்படாமல் இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் நாம் ஆண்டவர் கரத்தில் இப்பொழுது கொடுத்து, நீங்கள் குடும்பம் வீடு இல்லாதவர்கள் உங்களுக்கு ஒரு இல்லத்தை கேளுங்க. அது மாதிரி தொழில் தடை இருந்தால் அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன தேவையோ அதை நீங்கள் அறிந்து ஆண்டவரோட பொழுது கேட்போம். எல்லோரும் எழுந்துங்க. என் இயேசு ராஜா உம் பார்வைத்தா வழியின்றி தவித்தேன் துணையாகவா, வழியின்றி தவித்தேன் துணையாகவா. என் இயேசு ராஜா உம் பார்வை என் வாழ்வில் விழுந்தாக வேண்டும், உம் எண்ணம் என் வாழ்வில் நடந்தேற வேண்டும். உம் பார்வை என் வாழ்வில் விழுந்தாக வேண்டும், உம் எண்ணம் என் வாழ்வில் நடந்தேற வேண்டும். இயேசுவே என்னோடு கலந்திட வேண்டும், இயேசுவே என்னோடு கலந்திட வேண்டும். என் இயேசு ராஜா உம் பார்வைத்தா வழியின்றி தவித்தேன் துணையாகவா, வழியின்றி தவித்தேன் துணையாகவா. களிமண்ணால் என்னை உருவாக்கி மகிழ்ந்தீர், பயனுள்ள பாத்திரமாய் நான் வாழ மறந்தேன். களிமண்ணாய் என்னை உருவாக்கி மகிழ்ந்தீர், பயனுள்ள பாத்திரமாய் நான் வாழ மறந்தேன். இயேசுவே என்னை புதுப்படைப்பாக்கும், இயேசுவே என்னை புதுப்படைப்பாக்கும். என் இயேசு ராஜா பார்வைத்தா வழியின்றி தவித்தே துணையாகவா, வழியின்றி தவித்தே துணையாகவா. காற்றடிக்கும் திசையெல்லாம் நான் அலைந்து திரிந்தேன், காலூன்றி நிற்காமல் தடுமாறி விழுந்தேன். காற்றடிக்கும் திசையெல்லாம் நான் அலைந்து திரிந்தேன், கால் ஊன்றி நிற்காமல் தடுமாறி விழுந்தேன். அடியேசுவே அடியேனை தாங்கிட வேண்டும், இயேசுவே அடியேனை தாங்கிட வேண்டும். என் இயேசு ராஜா உன் பார்வைத்தா வழியின்றி தவித்தே
துணையாக வா. வழியின்றி தவித்தே துணையாக வா. என் இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான நாளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பேர் சொல்லி அழைந்து வந்த மக்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே, பலவிதமான பாரங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான நோய்கள் ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பாரங்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பல நிலையில் கடன் பாரம், தொழில் தடைகள், பலவிதமான குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, குடும்ப வாழ்வு சின்னாபின்னமாகி பல நேரங்களிலே ஏன் வாழ்கிறோம் என்று கூட தோன்றுகிறது ஆண்டவரே. நீர் எங்களோடு வந்து தங்கி எங்கள் வாழ்க்கைக்கு சிக்கல்களை எல்லாம் எடுத்து மாற்றி ஒரு புது வாழ்வு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கணவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் கரங்கொண்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் வெற்றியை கொடும். ஒவ்வொரு கணவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அந்த மக்கள் தங்கள் குடும்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழும்படியாக அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு மனைவியரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஞானமுள்ள ஸ்ரீதன் வீட்டை கட்டுவாள்னு சொன்னீரேன். உடைய இறை ஞானத்தால் தங்கள் குடும்பத்தை கட்டியெழுப்ப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய ஞானத்தால் நிரப்பி புத்தி உள்ள மகளாக அறிவோடு திடத்தோடு தெய்வத்தோடு தன் குடும்பத்தை நடத்துகிற சக்தியும் பலனை கொடும். அன்னை மரியாதை தேவர் பிரசாத்தால் நிரப்பியது போல இந்த மக்களையும் தேவர் பிரசாத்தால் நிரப்பி அந்த ஞானத்தில் அறிவிலே குழந்தைகளை ஞானத்திலும் அறிவிலும் உடல் நலத்திலும் ஆண்டவரை வளர்த்துவதற்கான பலனை சக்தியும் கொடும். குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. குழந்தைகளை ஆசீர்வதியும். அவர்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக, புத்தியுள்ள பிள்ளைகளாக, அறிவுள்ள பிள்ளைகளாக வரட்டும். படிக்கிற இடத்திலே அவர்கள் முதன்மையாக வழங்க வேண்டும் ஆண்டவர். தீமையான பழக்கங்கள் எதற்கும் அவர்களை தங்கள் கையளிக்காதபடி இந்த மக்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. வயதானவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வயதிலே என்னை யார் கவனிப்பார்கள், என்ற வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகிறதே என்று வேதனையோடு இருக்கிற வயதானவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே நான் உன்னை படைத்தேன், நான் உன்னை சுமப்பேன், முடி நரைக்கும் வரை உன்னை காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மக்களை நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்கிற இல்லங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த இல்லங்களை ஆசீர்வதியும். அந்த இல்லங்களுக்கு எதிராக கிளம்புகிற எல்லா விதமான தீமைகள், பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், பொறாமையின் கண்கட்டுகள் பிள்ளைகள் இல்லங்களையும் உடனே தாக்கியிருந்தால் இயேசு நாமத்திலே சகலத்தையும் இப்பொழுதே இங்கிருந்து பலனிழக்கச் செய்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், சக்திப்படுத்தும். நோயோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் தொட்டு குணப்படுத்தியிருக்கிறீர் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உடல் நோயை நீர் குணப்படுத்தி பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு வளமுள்ள வாழ்க்கையாகணும். பிள்ளைகள் தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தொழிலுக்கு தடைகளெல்லாம் ஆண்டவரே முற்றிலுமாக எடுக்கப்படட்டும். பிள்ளைகள் கரங்கொண்டு செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிலே 100 மடங்கு அறுவடை செய்ய வேண்டும். யாக்கோவுடைய தொழில் பெருகியது போல பிள்ளைகள் தொழில் பெருக வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எடுக்கிற சகல முயற்சியும் வெற்றியாக மாற்றும். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்வாக அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த சூசேப்பரும் இணைந்து நடத்த ஒரு திருக்குடும்பம் போல இந்த மக்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இவர் வாழ்கிற இடம் கடவுள் வாழும் கோயிலாக நீர் மாற்றி அநேக குடும்பங்களுக்கு இவர்கள் ஒளி வீச வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் இதுவரை
இருளில் இருந்தால் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. இந்த உன்னத ஆசீர்வாதம் இந்த மக்களுக்கு கடந்து சென்று இவர்கள் வாழ இல்லம் மற்றவர்களுக்கு ஒளி வீசுகிற இல்லமாக, மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான இல்லமாக இந்த மக்களை நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்து சகல நன்மைகளாலும் யாரிடம் கை நீட்டு கடன் வாங்க இந்த மக்களை அனுமதிக்கவே கூடாது ஆண்டவரே. என் கட்டளை கீழ்ப்படுகிறவன் விண்ணுலக பலகனை திறந்து அவன் களஞ்ச நிரம்பி வழியும்படியாக ஆசீர்வதிப்பேன் சொல்கிறே. ஆண்டவரே, இந்த மக்கள் யாரிடம் கை நீட்டு கடன் வாங்க அனுமதிக்கவே கூடாது. கடன் கொடுப்பவர்களாக இவர்களை உயர்த்த வேண்டும் ஆண்டவர். நீ உயர்வாயே இல்லாமல் தாழ்ந்து போக மாட்டாய் என்று சொன்னீரே. நீ முதல்வனாக இல்லாமல் கடையனாக மாட்டாய் என்று சொன்னீரே. அந்த உயர்வான வாழ்வை இந்த மக்களுக்கு கொடும் ஆண்டவரே. இனி வருகிற வாழ்க்கை ஆண்டவரே, அது ஒரு உயர்வான ஆசீர்வாதமான வாழ்க்கையை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர்தாமே உம்முடைய சேட்டைன்கள் வைத்து பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் உடனிருந்து நம்மளை காத்து நல்ல ஒரு வாழ்வை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறேன். ஆமென்.